முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகையானது வழங்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவருக்கு எதிரான கடந்த ஆண்டு இடி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த நிலையில் ஜனவரி மாதம் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போது கூடுதல் குற்றப்பத்திரிகை வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகை வழங்கியது தொடர்பாக அடுத்த சட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? வணக்கம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக அமலாக்கத்துறை தாக்கல் செய்திருந்த சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கிறது. இந்த வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக ஏற்கனவே கடந்த ஆண்டு குற்றப்பத்திரிகையானது தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில கடந்த ஜனவரி மாதம், அதாவது 2025 ஜனவரியில கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையில முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார், அவருடைய முன்னாள் உதவியாளர் சண்முகம் உட்பட 13 பேருக்கு மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த குற்றப்பத்திரிகையுடன் 50,000 பக்கங்கள் கொண்ட ஆவணங்களும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இவற்றை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில இந்த வழக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி எஸ் கார்த்திகேயன் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் உட்பட 13 பேரும் ஆஜராகியிருந்தார்கள். அப்போது ஏற்கனவே இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையானது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருந்த நிலையில மீதமுள்ள 12 பேருக்கு இன்றைக்கு அந்த குற்றப்பத்திரிகை நகலானது வழங்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை சுமார் 50,000 பக்கங்கள் உள்ளதால் அதை படிக்கிறதுக்கு கூடுதல் அவகாசம் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர் தரப்பில் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை ஜூன் 23ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ்.